சுவிசேஷம். இந்த நாளுக்குரிய தேவ வார்த்தை. And Abraham said unto his young men, Abide ye here with us, and I and the lad will go yonder and worship, and come again to you. Genesis 22:5. తన పనివారితో, మీరు గాడిదతో ఇక్కడనే ఉండుడి, నేనును ఈ చిన్నవాడును అక్కడికి వెళ్ళి దేవునికి మొక్కి మరలా మీ ఎద్దుకు వచ్చేదమని చెప్పి. ఆదికాండము 22వ అధ్యాయం 5వ వాక్యం. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். ஆதியாகமம் 22:5. அன்பின் தேவ பிள்ளைகளே, ஆபிரகாம் விசுவாச வார்த்தையை உதிர்த்துவிட்டு கடந்து செல்கின்றார். ஈசாக்கை பலி கொடுக்கும்படியாக ஆபிரகாமிடத்திலே தேவன் பேசினார். அந்த காரியத்தை நிறைவேற்றத்தக்கதாக ஆபிரகாம் கடந்து வந்த போதிலும் வேலைக்காரரிடத்திலே சொல்லுகின்றார், நிச்சயமாய் நாங்கள் திரும்பி வருவோம் என்று. நெருக்கமும் நிந்தனைகளும் வரும்பொழுது ஒரு காரியத்தை மறந்துவிடக்கூடாது. அழைத்து வந்தவர் ஆண்டவர்தான், ஈசாக்கை கொடுத்தவரும் ஆண்டவர்தான் என்பதை ஆபிரகாம் மறக்காதபடிக்கு வேலைக்காரரிடத்தில் சொல்லிவிட்டு கடந்து சென்றாராம். நாமும் நெருக்கம் வரும்பொழுது மற்ற எந்த காரியத்தை நினைத்து கலங்கி விடாதபடிக்கு அழைத்து வந்தவர் ஆண்டவர், நிச்சயம் நம்மை நடத்துவார் என்று விசுவாச வீரனைப் போல பேசுவோமா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம். Thank you for watching. God bless you.